சபாவில் முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பில் பொது அமைதியை கெடுக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக ஆங்கில மொழி ஆசிரியை ஒருவர் செப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பொது அமைதியை கெடுப்பதோடு மற்றவர்களும் குற்றமிழைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் டிக்டாக் ஷா அப்ரியண்டா என்ற டிக்டாக் கணக்கு வாயிலாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள பள்ளியில் பணியாற்றும் 39 வயது அவ்வாசிரியை குற்றம் சாட்டப்பட்டார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவர் பதிவேற்றிய கருத்து KLIAவில் பணிபுரியும் போலீஸ் அதிகாரியின் கண்ணில் பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சித்தி ஆஜார் அஃப்லா ஷஹருடீன் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 4000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு அக்டோபர் 4ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபடு ஜோரில்.